ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 12th ஸ்டாண்டர்டுக்கான பாட்னி எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து விதமான மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட். நாளைக்கான கடைசி எக்ஸாமை நல்லபடியாக ஜாலியாக வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எனி டவுட்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால பேராமெடிக்கல் சைடு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எனி டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் A to Z எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப் அப்டேட்ல டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் A to Z வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போயிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் எக்ஸாம். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கலாக இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. 11th ஸ்டாண்டர்டுக்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்துச்சு. பட் அதனால் 12th ஸ்டாண்டர்டுக்கும் மோஸ்ட்லி அந்த ஒரு மெத்தடை வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கேர்ஃபுல்லாக வந்து 12th பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். மற்றபடி கருணை மதிப்பெண் கொஸ்டின்ஸ் எதனா டஃப்பாக இருந்துச்சுனாலும், கொஸ்டின்ஸ் எதனா ராங் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டெஃபினெட்லி உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். அதனால் பேனிக் ஆகாமல் மறக்காமல் A to Z தெரிஞ்சதை எல்லாமே எழுதுங்க. அது A டைப்பாக இருந்தாலும் சரி, B டைப்பாக இருந்தாலும் சரி. 1 மார்க்லாம் வந்து ஈஸியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.